ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக அவேர்னஸான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன அவேர்னஸ் அப்புறம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவேர்னஸ் அப்படின்னாவே எச்சரிக்கைங்க. என்ன எச்சரிக்கைனா, இப்போ மகாலயபட்சமானது ஆரம்பமாயிருக்குங்க. இந்த மகாலயபட்சம் முடிகிறதுக்கு இன்னும் கரெக்டாக 14 நாட்கள் இருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி தான் மகாலயபட்சமானது முடிகிறது. மகாலயபட்சம் அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அமாவாசை புரட்டாசியில் வருதுல்ல, அந்த அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய 14 நாட்கள் தான் மகாலயபட்சம் என்று சொல்லப்படுது. புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசைக்கு மகாலயபட்சம் அமாவாசை என்று சொல்லப்படுது. மேலும் இந்த மகாலயபட்ச டைமில் ஒரு சில விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணும் என்று குறிப்பிடப்படுது. கடகராசிக்காரங்க எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க இந்த மகாலயபட்ச டைமில் இதை பண்ணணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன பண்ணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மகாலயபட்ச டைமில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த பலனையும் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு மகாலயபட்ச டைமில் நீங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். பித்ருக்களுடைய அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாக மகாலயபட்சம் என்று ஒவ்வொரு வருடமும் சொல்லப்படுது. மகாலயம் என்றால் ஒன்று சேருதல் என்று பொருள். அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்தில் நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம்தான் இந்த மகாலயபட்சம் என்று ஒவ்வொரு வருடமும் குறிப்பிடப்படுது. மகாலயபட்சம் என்பது புண்ணிய காலம் என்று சொல்லலாம். பட்சம் என்பது 15 நாட்கள். மகாலயபட்சம் என்பது நம்ம முன்னோர்களுக்கான நாட்கள். இந்த 15 நாட்களுமே முன்னோரை நினைத்து வழிபாடு நாம் செய்ய வேண்டும். அவர்களுக்கான எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பலருக்கும் வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது நடப்பதில் சிரமம் இருக்கலாம். ஜாதகத்தில் போய் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு பித்ருதோஷம் என்று சொல்வாங்க. பித்ருதோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தை நீக்குவதற்கு பரிகாரங்கள் செய்ய அறிவுரைகளானது அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை தான் நானே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இருந்த நம்மளுடைய முன்னோர்கள். அவர்கள் ஆன்மா சாந்தியடையக்கூடிய வண்ணம் அவர்களுக்குரிய தர்ப்பணம் செய்யாமல் இருந்தால், அவர்கள் நினைவின்றி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வில் பல சங்கடங்கள் தருவாங்க. தற்போது மகாலயபட்ச காலம் நடந்து கொண்டு இருக்கு. இக்காலம் தர்ப்பணம், பித்ரு வழிபாடு எனக்கூடிய முன்னோர் வழிபாடுகளுக்கு உகந்த காலம். அதனால் கடகராசிக்காரங்க இந்த காலத்தில் அவங்களுக்கான மரியாதையை தான் நாம் பண்ணணும். வேறு எந்த புது விஷயங்களும் அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடாது. சனிதோஷத்திலிருந்து விடுபட வேண்டுமா? கண்டிப்பாக நீங்கள் இந்த பித்ரு வழிபாடு செய்யுங்க. அதுவும் வீட்டில் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான பலன் கிடைக்கும். மகாலயபட்சம் அப்படிங்கிறதுனால இந்த 4 தீபம் ஏற்ற வேண்டியது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது. அது என்ன 4 தீபம் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மள பலர் வீட்லேயும் இறந்த நம்ம முன்னோர்களுடைய புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி வருவோம். அப்படி வணங்காமல் இருக்கிறவங்க முதல்ல அதை ஃபாலோ பண்ணுங்கள். மகாலயபட்சத்தின் போது அவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வணங்காமல் இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அதனால் அந்த மாதிரி புகைப்படம் இருக்கிறவங்க புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விளக்கேற்ற வேண்டும். இதனால் முன்னோருக்கு உங்களுடைய மூலமாக மகிழ்ச்சியானது இந்த மகாலயபட்சத்தில் ஏற்படும். அதனால் அவங்க நமக்கு புண்ணியத்தை கொடுப்பாங்க. அப்புறம் அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றனர் என்பது தொண்டு தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. குறிப்பாக முன்னோர்களை இந்த மகாலயபட்சத்தில் பூமிக்கு வர்றதுனால அரச மரத்தில் தங்குவதாக சொல்லப்படுது. அதனால் அரச மரத்தடியில் விளக்கேற்றுறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். முன்னோர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான சரியான பாதையை காட்டுவதற்கு அரச மரத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க நீங்கள் விளக்கேற்றணும். அப்புறம் மகாலயபட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயில் வழியாக வர்றாங்க. வீட்டுடைய வாயில விளக்கேற்றுவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. வாயிலில் விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறையான ஆற்றல்கள் விலகும். அதனால் வீட்டுக்கு முன்னாடி விளக்கேற்றாமல் இருந்தீங்கன்னா இந்த மகாலயபட்சத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி வரையும்
நீங்கள் விளக்கேற்றணும். அப்புறம் வேத சாஸ்திரத்தின்படி தெற்கு திசை யமதிசையாக கருதப்படுது. எனவே இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களுடைய ஆன்மா திருப்தி அடைகிறது. தெற்கு திசையில் 4 முக தீபம் ஏற்றினால் பித்ரு தோஷம் நீங்கும். இதன் மூலம் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற முடியும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் தெற்கு திசையில் ஒரு தீபத்தை போட்டுருங்க. இந்த ஆண்டு மகாலய அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 2ஆம் தேதி வருது. ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி மகாலயபட்ச அமாவாசை வர வரைக்குமே மகாலயபட்சமானது நடக்குது. செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் மகாலய அமாவாசையோடு மகாலயபட்சம் நிறைவடையுது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஃபாலோ பண்ணும். இவ்வளோ நேரம் மகாலயபட்சத்துடைய பரிகாரங்களை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த மகாலயபட்சத்தில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தொழிலில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இந்த மகாலயபட்ச டைமில் உங்கள் தொழிலுக்கு சாதகமான டைமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் நீங்கள் செய்வதற்கு வருமா? அப்படி பயணங்கள் செய்வதற்கு வரும்போது அந்த பயணங்கள் மேற்கொள்கிறதுனால அதனால் உங்களுக்கு வெற்றியை தருமா? அப்புறம் வேலையில் கூட மும்முரமாக செயல்படுமா? பரபரப்பாக இந்த மகாலயபட்சம் உங்களுக்கு தொழிலில் இருந்தாலும் உங்கள் செயல்கள் மூலம் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை பெற்றிடலாமா? அதனால் தொழில் செய்யக்கூடிய கடக ராசிக்காரங்க தொழிலில் மும்முரமாக செயல்படுங்க. அது ரொம்ப முக்கியம். பரபரப்பான இந்த மகாலயபட்ச டைமில் உங்கள் செயல்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை தொழில் வேலைக்கு ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் என்ன பரபரப்பாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக மும்முரமாக செயல்படுங்க. அதை விட செயல்கள் கரெக்டாக இருக்குதாங்கிறத பாருங்கள். அப்படி பண்ணாவே சாதகமான தாக்கத்தை பெற்றிடலாம். அப்புறம் கல்வி ரீதியாக பார்க்கும்போது இந்த மகாலயபட்ச டைமில் உங்கள் ராசிக்கு மாணவர்கள் கல்வியில் அர்ப்பணிப்போடு செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்போ தான் பெற முடியும். புதிய பாடங்களை கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். அந்த ஆர்வம் அதிகரிக்கும் போதே இந்த மகாலயபட்ச டைமில் கற்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் கல்வி தொடர்பான முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் அது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் கல்வி தொடர்பான முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் செய்யுங்க. இந்த மகாலயபட்ச டைமில் எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அப்புறம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது இந்த மகாலயபட்ச டைமில் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குன்னா, குடும்ப வாழ்க்கையானது கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய மரியாதையானது அதிகரிக்கும். இருந்தாலும் சில நேரத்தில் கடுமையான வார்த்தைகளால் வீட்டில் பிரச்சனைகள் வாக்குவாதம் ஏற்படும். அதனால் இந்த மகாலயபட்ச டைமில் குடும்பத்தில் வாக்கு ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தை ரீதியாகவும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் கட்டுப்பாடு இருந்தாவே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் செல்லும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்க பேச்சில் கட்டுப்பாடை இந்த மகாலயபட்சத்தில் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை பார்க்கும்போது இந்த மகாலயபட்ச டைமில் இப்படி தான் இருக்கும். இந்த மகாலயபட்ச டைமில் காதல் திருமண உறவில் சாதகமான பலன் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையோடு வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்ளணும். துணையுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படணும். தேவையற்று உணர்ச்சி வடப்படுவதை தவிர்த்துக்குங்க. அதாவது உங்கள் காதல் திருமண வாழ்க்கை நன்றாக போயிட்டுருக்கு. இந்த மகாலயபட்ச டைமில் நல்லா போயிட்டுருக்கிறத நீங்களே கெடுத்துக்காதீங்க. தேவையற்று உணர்ச்சிப்படுவதை முழுசாக தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் நிதிநிலை பார்க்கும்போது இந்த மகாலயபட்ச டைமில் ஓரளவு சாதக பலன் பெறுவீங்க. புதிய வருமான வாய்ப்பு பெற போராட வேண்டியது இருக்கும். உங்களுடைய செலவு விஷயத்தில் கவனம் தேவை. உங்கள் பணத்தை சேமிக்க முடியும், கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாமல் நிதியை மேம்படுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் உடல்நல ரீதியாக பார்க்கும்போது உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இந்த டைம் ரொம்ப அவசியம். உங்கள் பழக்க வழக்கம், உணவு வழக்கம் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக அமையும், பார்த்துக்குங்க. வண்டி வாகன பயன்பாட்டிலையும் கவனமாக இருக்கணும். இந்த மகாலயபட்ச டைமில் உங்களுக்கு உடல் ரீதியாக இந்த மாதிரி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, இந்த மகாலயபட்சத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வழிபாடு செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மகாலயபட்ச டைமில் செய்துடுங்க.
ஸோ மகாலயபட்சம்னா என்ன, மகாலயபட்ச டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான பலன் இந்த டைம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகாலயபட்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.